ஒரு வேலையை செய்யணுன்றத விட, அந்த வேலைய எவ்வளவு சிறப்பா செய்ய முடியும்னு யோசிங்க. யோசித்து செய்யுங்க. அந்த யோசிக்கிறது தான் உங்களுடைய பலனே. உங்க ஸ்ட்ரென்த்தே நீங்க திங்க் பண்றது தான். அந்த வேலைய எவ்வளவு சிறப்பா செய்ய முடியும் அப்படின்னு யோசிங்க. யோசித்து செய்யுங்க. ஏதோ செய்வோம் அப்படின்னு சொல்லி ஏனோ தானோன்னு செய்யாதீங்க. முழுமையா அதில ஈடுபடுங்க. கடுமையா பிரயாசப்படுங்க. உங்களால எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுமோ, அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த வேலையை செய்யுங்க. அது மிகவும் சிறப்பா இருக்கும். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு யோசிக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு அந்த வேலை சிறப்பா இருக்கும். அதனால நம்ம எந்த வேலையை செய்தாலும், நம்ம அத குறித்து நல்லா யோசிக்கணும். அந்த வேலைய எவ்வளவு சிறப்பா செய்ய முடியும் நம்மளால, அப்படின்னு சொல்லி யோசிச்சு, நல்லா பிரயாசப்படணும். அப்படி கடுமையாக உழைக்கும்போது, நிச்சயமாக அது பலன நம்ம பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் அதை ஆசீர்வதிப்பார். ஏன்னா, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான்னு வேதம் சொல்லுது. நம்ம அதிகமாக பிரயாசப்பட்டோம்னா அதிகமான பலனை நம்ம பெறுவோம். நல்ல ஈடுபாட்டோட செய்யுங்க. எதை செய்தாலும் நல்ல ஈடுபாட்டோட, ஆர்வத்தோட செய்யுங்க. அது நிச்சயமாக உங்களுக்கு சிறப்பான ஒரு வேலையாக இருக்கும்.